உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சில கட்சிகள் பெண்களின் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்கிறார்கள் என நடிகையும் பாஜக நிர்வாகியுமான கஸ்தூரி விமர்சனம் செய்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சரண்யா அன்பழகனை ஆதரித்து நடிகையும் பாஜக நிர்வாகியுமான கஸ்தூரி பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது மத்திய அரசின் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவை பாராட்டியும் ஆட்சியில் 1/3 அதிகாரத்தை பெண்களுக்கு வழங்கும் வரலாற்று சாதனை எனவும் குறிப்பிட்டார். இந்த மசோதாவிற்கு எதிராக சில கட்சிகள் செயல்படுகின்றன என்றும் பெண்களின் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்கிறார்கள் எனவும் விமர்சித்தார். பெண்கள் அதிகாரம் பெற இந்த மசோதா முக்கியமான மாற்றமாகும் என கூறி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கோரினார். ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருகிறது. அதுல பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பதிலும் முன்னுரிமை கொடுப்பதிலும் மோடிக்கு நிகர் மோடி மட்டுமே. இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. அவங்களுடைய வாதம் எடுபடல. ஆனா ஆட்சியிலும் 1/3 அதிகாரத்திலும் 1/3 அது கட்டாயமாக பெண்களுக்கு மட்டுமே அப்படிங்கிற மிகப்பெரிய புரட்சியை இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க, முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க பாஜக மத்திய அரசு. இது பெண்கள் அனைவருக்கும் வரலாற்று பெருமையை கொடுக்கும் ஒரு தினம். இந்த பெண்களுடைய இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்க்கிறவங்க எதிர்க்கத்தான் செய்வாங்க. யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க? தமிழகத்துல திமுக, காங்கிரஸ், விசிக இன்னும் சில பல கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணி.